எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பட்ஜெட் சீரீஸ். போன வாட்டி பட்ஜெட் சீரீஸில் $100 கொலரடோ வெக்கேஷன் எப்படி கவர் பண்ணுறதுன்றத வீடியோவாக போட்டிருந்தேன். இன்றைக்கி $10 பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் ரெஸ்டாரண்ட்டில் போய் எப்படி சாப்பிட்றதுன்றதை தான் கவர் பண்ண போகிறோம். $10 பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் சாப்பிட்றதுல என்ன ஆச்சரியம்ன்றது இந்தியாவில் இருக்கிறவங்க வேணால் கேட்கலாம். பட் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக ஒரு டசன் எக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி $2 இருந்ததுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரௌண்ட் $7 to $10 வரைக்கும் உயர்ந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 300% ஹெக் ரைஸ் இருக்குது. உங்களுக்கே தெரியும் அமெரிக்கா வந்து நிறைய நாடு மேலே சாங்ஷன்ஸ் போட்டுட்ருக்காங்க. விலைவாசிலாம் கண்ணாமின்னான்னு உயர்ந்துட்டுருக்கு. அப்படி இருந்தும் $10 எப்படி 3 வேளை சாப்பிட போகிறோன்றது எனக்கே ஒரு சேலஞ்சாக தான் இருக்க போகுது. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஎஸில் இருக்கிறவங்க, குறிப்பாக டாலஸில் இருக்கிறவங்க விரும்பி பார்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால் நானும் கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணி $10 எப்படி சாப்பிட முடியுன்றதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு தான் இந்த வீடியோக்குள்ளே இறங்குறேன். ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி காலையில் எந்த விலை உயர்வு இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கணும்னு நம்புகிறேன். சரி வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டோட இந்த வீடியோவை ஆரம்பிப்போம். இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எர்விங்ன்ற லொக்கேஷனுக்கு வந்திருக்கேங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எல்லாமே இந்த எர்விங்கை ஒட்டி இருக்க ஏரியாலேயே கவர் பண்ணிடலான்னு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்திருக்க ஹோட்டல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாபாய் ஹோட்டல். பாபாய்னு பேரை கேட்டவுடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இது ஒரு ஆந்திரா ரெஸ்டாரண்ட் தான். அது போக இன்னொன்றுங்க, $10 அமெரிக்கன் ஃபுட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சா கண்டிப்பாக சாப்பிட முடியும். பட் த ஐடியா பிஹைண்ட் த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்டு $10 கவர் பண்ண முடியுமான்றது தான். அதுதான் பெரிய சேலஞ்சு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து விசாரித்ததில் அகெயின் இப்போ கம்மியாக சாப்பிட்ணும், அதுக்காக மட்டமான ஒரு ஃபுட்டாக இருக்கவும் கூடாது. கரெக்டாக, அதுதான் பெரிய சேலஞ்சு. ஸோ நான் விசாரித்து நான் கொஞ்சம் செக் பண்ணதில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் சில ஃபேவரட் ஜாயின்ஸ்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை அதிகம்தான். பட் இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவ் ப்ரைஸிங்கோட குட் குவாலிட்டியான காலையில் ஏர்லி மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் போடுறதுனால ஃப்ரெஷ்ஷாக இவங்க பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த இடத்த நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம இட்லி ஆர் தோசையோட பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிப்போம். வாங்க ரெஸ்டாரண்ட்குள்ளே போய் பார்ப்போம். $10 பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புளியார் சுழி போட போகிறோம். எர்விங் மெக்கத்தர் ஏரியாவில் தாங்க இந்த ஹோட்டல் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டை ஒட்டி நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ரெஸ்டாரண்ட்குள்ளே நுழைஞ்சாச்சு. ரொம்ப சின்ன ரெஸ்டாரண்ட் தான், ஒரு 6-7 டேபிள் தான் இருக்குது வச்சுக்கோங்களேன். சூடாக போண்டா வடைலாம் ரெடியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் மெனு கார்டு பார்த்துக்கோங்க. இட்லி பாருங்கள், 3.99க்கே இருக்குது. நான் ஏமாத்தலை, இதுதான் உண்மை. கிட்டேருந்து காட்டுற பாருங்க, இட்லி 3.99. ஸோ நம்ம கேஷில் பே பண்ண போகிறதுனால 3.99 தான் ஃபைனல் பில்லாகவும் இருக்க போகுது. அது போக சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் காம்போலாம் வச்சுருக்காங்க 4.99க்கே. பட் நம்ம பட்ஜெட்டில் முடிக்கணுன்றதுக்காக இட்லியோட ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், $10 கொடுக்குறேன். பில்லு பார்த்துக்கோங்க, 3.99 தான். ஸோ $6 நமக்கு பேலன்ஸ் வந்துடும். தேங்க்யூ. பாருங்கள், $6 கொடுத்துட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பே பண்ணியாச்சு. $10 $4 பிரேக்ஃபாஸ்ட்டே முடிச்சுட்டா $6 எப்படி லஞ்ச் அண்ட் டின்னர் சாப்பிட போகிறேன்னு தானே கேட்குறீங்க. லஞ்சுக்கு ஒரு சூப்பர் ஐட்டம் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி இட்லி வந்துருச்சு. இட்லி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். $4க்கு 3 இட்லி கொடுத்துருக்காங்க. இட்லியோட சைஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. நம்ம வீட்டில் செய்கிற இட்லி மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. சாம்பார் அண்ட் பீனட் சட்னி கொடுத்துருக்காங்க. வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குங்க இட்லி. ரொம்ப நல்லாயிருக்கு. சாம்பாரும் ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. யூஸ்வலாக சில ஹோட்டலில் இட்லி புளிக்கும், இங்கே ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இப்போ தான் பண்ணியிருக்காங்க, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அகெயின் இந்த இட்லியோட விலை வந்து $3.99. இதை விட கம்மியாக எங்கேயாவது இட்லியோ இல்லை வேறு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்டோ கிடைக்கும்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாேருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் இல்லையா, பார்க்குறவங்களுக்கும். ஒரு டீசெண்டான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துட்டோங்க. ஆக்சுவலாக ஃபுட் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. பட் ஒரு வீட்டில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல், ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு டீசெண்டான மீல் முடிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிச்சு. அடுத்து லஞ்சுக்கு ஒரு சூப்பரான இடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, லஞ்சில் சந்திப்போம். அடுத்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மைல் தாங்க.
இன்றைக்கி சண்டேன்றதுனால ரோடெல்லாம் ரொம்ப காலியாக இருக்குது. அதனால் ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம லஞ்ச் சாப்பிட போகிற இடம் வந்துருச்சுங்க. அடுத்து நம்ம லஞ்சுக்கு எர்விங்கில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டான டெக்ஸஸ் கிங்குக்கு தாங்க வந்திருக்கோம். இது ஒரு இண்டோ பாகிஸ்தான் ரெஸ்டாரண்ட். யூஎஸ் வந்த புதுசில் இங்கே பிரியாணி பார்த்திங்கன்னா $1.99 விற்றுருந்தாங்க. நம்பவே முடியல என்னால். இன்றைக்கி கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு எவ்வளோ பிரியாணி ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா $2.99 தாங்க விற்றுட்ருக்காங்க. இன்னமும் சான்ஸ் எல்லாம் என்னால் நம்பவே முடியல. அதுவும் இப்போ ரம்ஜான்றதுனால பயங்கர டெக்கரேஷனோட ரெஸ்டாரண்ட்டே சும்மா களை கட்டிகிட்ருக்கு. ஒரு விஷயம் என்னென்னா, ஏதோ ஒரு ரம்ஜான்னாலேயோ இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் டேனால இந்த ப்ரைஸான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. எல்லா நாளுமே இங்கே வந்து பிரியாணி $2.99 தான். ஓகேங்களா? அது ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு பிரியாணி வந்து என்ன ரேட்டு யூஎஸில் குறிப்பாக டேலஸில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் $13 to $17 வரைக்கும் இருக்குங்க சிக்கன் பிரியாணியோட ப்ரைஸு. ஸோ அப்படி இருக்கும்போது $2.99 கிடைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய கில்லர் டீல். அகெயின் போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த $15 உண்டான போர்ஷன்ஸ் இருக்காது, கம்மி போர்ஷன் தான். பட் எனக்கு லிமிட்டாக சாப்பிட்ணுன்னு தான் இருக்குது. அதனால் ஒருத்தர் சாப்பிட்றதுக்கான போர்ஷனாக தான் அது இருக்கும். ரொம்பவும் கம்மியாக இருக்காது. அகெயின் ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். வாங்க அடுத்த ரெஸ்டாரண்ட் போய் பார்ப்போம், பிரியாணி சாப்பிடுவோம். நம்மக்கிட்ட இருக்க $6 வச்சுக்கிட்டு இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைய போகிறோங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே தான் பார்ட்டிஷன் பண்ணி ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி தனியாக ரெஸ்டாரண்ட்னே ஒன்று வச்சுருந்தாங்க, பட் இப்போது மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஹியூஜ் சூப்பர் மார்க்கெட்டுங்கிறது. ரம்ஜான்னால களை கட்டுது, செம்ம டெக்கரேஷன் தான். இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி சிக்கன் பிரியாணி ஸ்பெஷல் $2.99 தான் சிங்கிள் பிளேட்டு. தம் பிரியாணி சிக்கன் $6.99, அது வந்து கொஞ்சம் லார்ஜ் பிளேட். இங்கே பிரியாணி மட்டும் இல்லைங்க, மற்ற ஐட்டம்ஸோட ப்ரைஸஸும் ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற $6 $5 இப்போ கொடுத்தாச்சு. பேலன்ஸ் வந்து அவங்க $2 கொடுத்துட்டாங்க. அகெயின் கேஷ் பேமெண்ட்ன்றதுனால அந்த பேலன்ஸ் $2 கொடுத்துட்டாங்க. இல்லைனா டேக்ஸ் வந்திருக்கும் எக்ஸ்ட்ராவாக. இங்கே தான் டைனிங் ஏரியா. இங்கே தான் பார்த்தீங்கன்னா பஃபே இருக்குது, இஃப்தார் பஃபே. $25 தான் மெனு. நல்லா ஒரு லாவிஷான ஸ்ப்ரெட்டு தான். பயங்கரமாக இன்டீரியர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருக்காது. சீட்டிங் ஏரியாலாம் சூப்பராக இருக்குது. ஒரு வழியாக பிரியாணி வந்துருச்சுங்க. இதுதான் குவான்டிட்டி, பார்த்துக்கோங்க. ஒரு டீசென்ட் போர்ஷன் தான், ரொம்ப கம்மின்னு சொல்ல மாட்டேன். 1 பீஸ் சிக்கனும் வச்சுருக்காங்க உள்ளே. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக மசாலாவாக இருக்குது. பிரியாணி பார்த்துருப்பீங்க, செம்ம ஹாட்டாக இருக்குங்க. ஆனால் ஒரே குறை அந்த பிளாஸ்டிக் இதில் போடுறாங்க ஹாட்டாக. பட் ஆனால் கொடுக்குற $3 ஓகே, சாப்பிட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டிப்பிக்கல் பாகிஸ்தானி பிரியாணிங்க. ஆஹா ஓன்லாம் இல்லை, ஆனால் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் ஒரு பெரிய பீஸ் சிக்கன் வச்சுருக்காங்க. டீசென்ட் குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் இருக்குது. குறிப்பாக ரொம்ப பயங்கரமாக சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக பத்தாது. ஒரு ஆவரேஜ் ஈட்டர்ஸ்க்கோ இல்லை வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த போர்ஷன் மோர் தென் சஃபிஷியன்ட் தான். சூப்பர். ஒரு வழியாக $3 பிரியாணியும் சாப்பிட்டுட்டோம். லஞ்சு வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். சூப்பருங்க, வெற்றிகரமாக பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்பூன் சாப்பிடும்போது கொஞ்சம் அபோவ் ஆவரேஜாக இருந்தது பிரியாணி. அதுக்கப்புறம் இன்னும் சிக்கனோடு சாப்பிடும்போது செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எக்ஸீடட் த எக்ஸ்பெக்டேஷன்னு சொல்லலாம். அதுவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து இப்போ ரெண்டுமே இந்தியன் ஃபுட்டாக சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு டின்னருக்கு வந்து வேறு ஏதாவது வித்தியாசமான ஃபுட் ஏதாவது பிளான் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். மேபி மெக்சிகன் டேக்கோ பார்ப்போம். அடுத்து டின்னருக்கு நம்ம வந்திருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக்கோ பெல்லுங்க. ஆக்சுவலாக 2 வேளையும் பார்த்தீங்கன்னா இந்தியன் சாப்பிட்டதுனால எனக்கு கொஞ்சம் மெக்சிகன் ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதே மாதிரி டேக்கோலேயே கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷன் ஆஃப் டேக்கோஸ் ஏதாவது சாப்பிட்ணும், இல்லை பரீட்டோ அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. $3 பட்ஜெட் இருக்குது. இந்த $3 நான் நினச்சிருந்தா அனுமான் டெம்பிளில் வந்து கேன்டீன் இருக்குது. அங்கே வந்து $3 புளியோதரை கொடுப்பாங்க. பட் புளியோதரை சாப்பிட்ற அளவுக்குலாம் எனக்கு இப்போது மூடு இல்லை. ப்ளஸ் நான் வந்து இப்போ டைம் வந்து 5:30. நான் யூஸ்வலாக 6 o'clock டின்னர் முடிச்சிடணுன்னு பிளான் பண்ணிகிட்ருப்பேன். அதனால் 5:30 டேக்கோ பெல்க்கே வந்துட்டோம். வெயில் நல்லா பயங்கரமாக பல்ல இழிக்குது. ஸோ சீக்கிரமாக சாப்பிட்டு வீடு போய் சேரணும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக ஷாப்பிங் அண்ட் ஃபுட் டூர்லேயே முடிஞ்சிருச்சு. போய் ரெஸ்ட் எடுக்கணும். சரி வாங்க அடுத்து டின்னர் போய் டேக்கோ சாப்பிடுவோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பேலன்ஸ் $3 தான். கண்டிப்பாக $3 டேக்கோ பெல்லில் என்னால் ஃபுல் மீல் சாப்பிட முடியுன்ற நம்பிக்கை இருக்குது.
சென்னையிலையும் டாக்கோ பெல் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர். பட் இங்கே டாக்கோ பெல்லோட மெனுவே வேறு. நான் ஆர்டர் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசி பொட்டேட்டோ சாஃப்ட் டாக்கோ அண்ட் சீஸி பீன் அண்ட் ரைஸ் புரிட்டோ. கவுண்டருக்கு போகாமல் நம்மளே டைரெக்டாக ஆர்டரை செக்இன் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட இருக்க போகிறது $3 தான். $3 நம்ம வித் டேக்ஸோட சாப்பிட முடியுமா பாருங்க மக்களே. 2.79 சாப்பிட்டுட்டோம். கரெக்டாக இருந்த $3 ஒரு பெரிட்டோ அண்ட் ஒரு டாக்கோ வாங்கியாச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ரைஸ் பரிட்டோ, ஆனியன்ஸ் அண்ட் சிலிண்டரெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சீஸ் டாக்கோ. நம்ம ஊரில் தாங்க ஆக்சுவலாக மெக்டிலையோ இல்லை டாக்கோ பெல்லையோ சாப்பிட்டா ஒரு பெருமையாக நினைக்கிறோம்ல, ஃபீல் பண்ணுறோம்ல. இங்கே அப்படி கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா விதமான மக்களும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லா விதமான மக்களும் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு இடமா தான் இந்த மெக்டி அண்ட் டாக்கோ பெல் இருக்கும். அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பாயிண்ட் தான். $1 எல்லா விதமான ஐட்டம் சாப்பிட்றதுக்கு, ஒரு டின்னர் முடிக்கக்கூடிய ஒரு லஞ்ச் முடிக்கக்கூடிய ஐட்டங்கள் இருக்கும். ஒரு $2 இருந்ததுன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக சாப்பிட்டு போகலாம். பார்க்குறீங்களா, ஒரு ரைஸ் புரிட்டோ அண்டு ஒரு பொட்டேட்டோ டாக்கோ. அதுவும் நான் வந்து கார்ன் வெர்ஷன் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு ஹெல்த்தியாக முடிக்கணும், ஜங்காக இல்லாமல். இப்போ இதே நான் பீஸாவோ பர்கரோ போயிருந்தேன் வச்சுக்கோங்க, மெட்டீரியல்லாம் $1 முடிச்சுட்ருக்கலாம். இப்போ கூட பார்த்திங்கன்னா எனக்கு டேமரின் ரைஸ் தான் காட்டி முடிக்கணும்னு நினச்சேன். பட் சரி, ஒரு 2 வேளை நம்ம இந்தியன் சாப்பிட்டதுனால ஒரு நாள் வித்தியாசமாக ஒரு மெக்சிகன் கடை காட்டலான்னு தான் இங்கே வந்தேன். ஆக்சுவலி இன்னொரு மெக்சிகன் கடை கூட இருக்குது. பட் அது பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி சண்டேன்றதுனால அது ஓப்பனாக இல்லை. இல்லைனா அதுவும் காட்டியிருப்பேன். அந்த டாக்கோ கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது வந்து லோக்கல் ஷாப், அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட்டு. மெக்சிகோவில் விற்கிற மாதிரியே இருக்கும் அந்த டாக்கோ. அதுவும் பார்த்திங்கன்னா கிட்ட $1.5 தான் டாக்கோ. பட் எனிதிங், டாக்கோ இஸ் அ டாக்கோ. பட் இங்கே சாப்பிட்டு இந்த வீடியோ முடிப்போம். அடுத்து பொரிட்டோ சாப்பிடுவோம். பொரிட்டோவா டாக்கோவான்னு கேட்டிங்கன்னா பொரிட்டோ தான் ரொம்ப நல்லா இருந்தது. டாக்கோ வந்து சிக்கன் டாக்கோ வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் whatever. ஸோ அவ்வளோதாங்க, டின்னர் சூப்பராக முடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க, வீடியோட நிறைவுக்கு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. $10 3 வேளை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா இப்போ வேறு விலை வந்து நிறைய இடத்துல மாறிக்கிட்டே இருக்குங்களா. ஸோ அதே ப்ரைஸ் பாயிண்டில் தான் இருக்கான்ற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் வெற்றிகரமாக முடிச்சிட்டோங்க. அவ்வளோதான், வீடியோட நிறைவுக்கு வந்துட்டோம். மறுபடியும் அடுத்த பட்ஜெட் சீரீஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஒரு ஃபுட்டு வந்து லோ காஸ்ட்டில் தரமாக இருந்ததுன்னா தயவுசெய்து வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். அடுத்த வெக்கேஷன் வந்து ஒரு மெகா வெக்கேஷன் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அது பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீக் வரும். 3 வீக்ஸ்லேருந்து அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சஸ்பென்ஸ்லேயே வைக்கிறேன். அடுத்த வாரம் அது என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரம் விஷ்ணு.